வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேர்ம் 1ல் சயின்ஸில் 6th யூனிட். த டாபிக் நேம் இஸ் ஹெல்த் அண்ட் த ஹைஜீனிக். ஸோ நம்மளோட ஹெல்த்தை பற்றியும் நம்ம எப்படி நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், எப்படி ஹைஜீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த லெசன் நம்ம பார்க்க போகிறோம். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். அட் தி எண்ட் ஆஃப் திஸ் லெசன் யூ வில் லேர்ன் how to take care of your body, describe ways to take care of your body, take care of your teeth, eye, hair, and follow the hygienic habits to understand the communicable and non-communicable diseases, to know and understand some common ailments and their remedies, to know first aid and safety measures. Introduction. Have you ever taken leave from the school due to sickness? ஸோ நம்மக்கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்குறாங்க. நம்ம வீக் லீவ் எடுத்திருக்கோமா, அதுக்கப்புறம் வந்து மெடிசன்ஸ் எடுத்துருக்கோமா, எந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுத்திருக்கோம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சிக்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வாட் இஸ் சிக்னஸ்? ஸோ வாட் காஸ் சிக்னஸ்? சிக்னஸ் வந்து நமக்கு அது உடம்பு சரியில்லாமல் ஆகுதுன்னா அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பர்சன்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் ஆர் பேக்ரவுண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் வேஸ் டு எக்ஸ்பிளைன் வாட் காஸ் சிக்னஸ். ஸோ ஒவ்வொரு பேக்ரவுண்ட், இப்போ நான் ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து தான் சிக்னஸ் நமக்கு உருவாகும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அவங்கள சுற்றி என்வாயன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம சிக்னஸ்க்கான ரீசனை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஏ பேபி கெட்ஸ் டயரியா ஒய்? ஸோ குட்டி குழந்தைக்கு டயரியா வருது, ஸோ டிசென்ட்ரி வருது அப்படின்னா அதுக்கு என்ன வந்து ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. சம் பீப்புள் மே சே that the parents did something wrong or perhaps behave they made a god or a spirit angry. A doctor may say it because the child has an infection. A public health officer may say it because villages do not have a good water system or a proper sanitation. A teacher may say that they need to educate about health and sanitation. People see the cause of sickness in terms of their own experience and point of view, who then they write about the cause. Possibly everyone is right or partially or right. This is because each of the cause seen above may a part of the reason why a baby gets diarrhea. To prevent and treat sickness successfully, it is necessary to have complete understanding of the common sickness in the area and the combination of things that cause them. Read this lesson may help to understand the various causes of sickness. ஸோ ஏன் வந்து ஒருத்தருக்கு வந்து சிக்னஸ் உருவாகுது அப்படின்னா ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு ரீசன் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட கேட்டால் அந்த சைல்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்குவாங்க. இதே ஒரு பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டால் அந்த ஏரியாவில் தண்ணி வர்றது பிரச்சனை இல்லை, அங்கே வர்றது சானிடேஷன் ப்ராப்பர் கிடையாது அப்படிங்கிற ஒரு ரீசனை வந்து சொல்லுவாங்க. இதே வந்து நம்ம பாட்டி தாத்தா அவங்ககிட்டலாம் கேட்டோன்னா ஏதோ ஸ்பிரிட் வந்து காட் நம்மக்கிட்ட ஆங்கிரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸும் நம்மளோட ஓல்ட் பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொன்னாலும் வாட் இஸ் த ஒரிஜினல் ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த ரீசன் தான் சொல்ல முடியும். ஒரிஜினல் ரீசன் வந்து என்ன அப்படிங்கிறது நம்ம அதில் வந்து ரிசர்ச் பண்ணணும். நமக்கு எதனால் வந்து வருது அப்படின்னு நமக்கு ப்ராப்பர் ரீசன் வந்து நம்ம சுற்றி இருக்கிறத வச்சு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இதெல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் த ரீசன்ஸாக நம்ம என்ன பண்ணால் வந்து இந்த மாதிரி சிக்னஸ்லேருந்து அவுட்கம் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஹெல்த்னா என்னன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஹெல்த் இஸ் த பெஸ்ட் வெல்த். இஃப் யூ ஹாவ் அ குட் ஹெல்த் யூ வில் ஹாவ் அ சவுண்ட் மைண்ட் அண்ட் யூ வில் கெயின் குட் நாலேஜ் அண்ட் வெல்த் ஆல்சோ. டு மெயின்டைன் குட் ஹெல்த் யூ ஷுட் ஃபாலோ குட் ஹைஜீன், eat nutritious food, to exercise, take rest and have a sound sleep. ஸோ ஹெல்த் அப்படிங்கிறது என்னென்னா ஹெல்த் இஸ் அ வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த் இருந்தாலும் நமக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். ஸோ நமக்கு ஹெல்த் நல்லா இருந்தது, உடம்பு நல்லா இருந்தது, மனநலம் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம மைண்டு வந்து ரொம்ப வந்து ஒரு சவுண்டான ஒரு பிரிஸ்கான ஒரு மைண்டாக இருக்கும். நம்ம நாலேஜ் நம்ம நிறைய கெயின் பண்ணிக்க முடியும். அதே போல் நம்ம ஹெல்த் நல்லா இருக்கனால நம்ம அதனால் வந்து ஒரு நல்ல எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் எப்படி அட்டைன் ஆகும்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு நல்ல ஃபுட் எடுத்துக்கிறது மூலிமாவும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமாவும், நல்ல ஸ்லீப், நம்ம கரெக்டான ஸ்லீப் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த ஹெல்த் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து it is also refers to a state of sound mind and body free from any sickness or ailment, stresses and problems. In simple words, health refers to physical, emotion and psychological well-being of a person. ஸோ நம்ம சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு நமக்கு ஹெல்த் அப்படின்னா அது வந்துட்டு நான் ஹெல்த் வைஸாக நல்லா இருக்கேன் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக நல்லா இருக்கேன், கை கால் நல்லா இருக்குது, ஐ நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது அப்படிங்கிறது ஹெல்த் கிடையாது. ஸோ அவங்க ஃபிசிக்கலாக கரெக்டாக இருக்கணும். எமோஷ்னலி அவங்களுக்கு உள்ள
எமோஷன், அவங்க சேடாக இருக்காங்களா, ஹாப்பியாக இருக்காங்களா, அந்த மாதிரி எமோஷ்னலாகவும் அவங்க கரெக்டாக இருக்கணும். சைக்கலாஜிக்கலாக அவங்க மைண்ட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் பண்ணுது, ஸோ அவங்களுக்கு அவங்க கான்சன்ட்ரேஷனும் ஒர்க் பண்ணுறாங்களா, ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே ஹெல்த்தில் தான் நமக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா ஹைஜீன் ரெஃபர்ஸ் டு த குட் ஹேபிட்ஸ் and their practices which is followed to prevent diseases, maintain good health, especially through cleanliness, consumptions of safe drinking water, and proper disposal of a sewage. It refers to all those activities that are done for improving and maintaining good health and sound mind. So நம்ம hygiene சொல்லி பார்த்தோன்னா நம்ம தண்ணி நல்லா குடிக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சுற்றி இருக்கிற நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும், அது நம்ம சுற்றி இருக்கிற ட்ரைனேஜ் க்ளீனிங்காக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குப்பைகள் ஏதாவது இருந்தது அதை வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஹைஜீன்னு சொல்கிறோம். இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து நம்ம உடம்பு ஒரு நல்ல ஹெல்த்தாகவும் நம்ம மைண்ட் வந்து நல்லா சவுண்ட் மைண்டாக ரொம்ப பிரிஸ்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து க்ளீன்லினஸ். ஸோ க்ளீனாக எப்படி இருக்கணும், அது எந்தளவுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து மேலே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்க்க சொல்கிறாங்க. க்ளீனினஸ் வந்து எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். அப்சர்வ் த ஃபாலோயிங் பிக்சர், டிஸ்கஸ் வித் யுவர் டீச்சர் அண்ட் ரைட் ஃபியூ லைன்ஸ் அபவுட் த transmissions of the diseases producing pathogens through oral and the fecal route. Cleanliness refers to maintenance of a person's and environment hygiene. In a simple words, it refers to state of being clean, which is essential to maintain good health, and taking regular bath, clean the clothes and surroundings, and also avoiding unhygienic food consumptions. ஸோ இந்த கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டயக்ராம் வச்சு நம்ம சொல்ல முடியும். ஸோ வாட்டர் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளீனாக வருதா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான வந்து எல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் ஓரல் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம வந்து நம்ம மவுத்து க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ அது மூலிமா மற்றவங்களுக்கு எந்த ஒரு டிசீஸும் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம க்ளாத்ஸை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி போடணும். ஹேண்ட்ஸை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும், ஃப்ளைஸ் எதுவும் வராத மாதிரி. ஃபுட்டை வந்து கரெக்டாக பிளேட்டு இல்லைனா ஏதாவது கிளாஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து போட்டு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி க்ளீன்லெஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு ஹெல்த் வைஸாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா சின்ன ஆக்டிவிட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது தேவையில்லை, இதுதான் அன்னெசரி பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம காஃப் அண்ட் கோல்டு பற்றி அடுத்து பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம ஒரு காஃப்னு சொல்கிறோம், ஸ்னீஸ்ன்னு சொல்கிறோம், ஆனால் அதுலேருந்து எவ்வளோ டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். So cold and the flu are common communicable diseases. It is caused not only by bacteria but also by virus. When you have cold and flu, you may also have running nose, cough, sore throat, and sometimes fever or pain in the joints. For some, this condition may also lead to mild diarrhea. Secretions oozing out from the nose may contain the bacteria or viruses. When the patient touches the nose and some other objects or someone else, the virus is transferred. When the patient sneezes or coughs, the virus come out from the droplets and become the airborne. Hence, it is a good practice for patients with cold and influenza flu to use a handkerchief to blow the nose and also wash their hands often to ensure that they do not have accidentally spread the virus to others. ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி கோல்ட் அண்ட் காஃப் அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஸ்னீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்னீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அதிகமான கோல்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது. ரன்னிங் அவுட் ஆஃப் நோஸ்லேருந்து கோல்டு வரக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி நம்ம நோஸ் டச் பண்ணிவிட்டு மற்ற ஆப்ஜெக்ட்ஸையோ இல்லை மற்ற பர்சன்ஸ்கிட்ட நம்ம ஹேண்ட்ஷேக் பண்ணும்போதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா கோல்டு வந்து மற்றவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இப்போ யூஸிங் ஹேண்ட்கர்ச்சிஃப்ஸ் வந்து எப்போவுமே வந்து கோல்டு இருந்தாலே நம்ம ஹேண்ட்கர்ச்சிஃப்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் வைல் ஸ்னீசிங். அதே மாதிரி ஹேண்ட்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ஃப்ரீக்வெண்ட்டாக வாஷ் பண்ண முடியலன்னா ஆஃப்டர் ஸ்னீசிங் கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணியே ஆகணும். ஸோ இதனால் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம சுற்றி இருக்கிறதெல்லாம் ஹைஜீனாக இருக்கா அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து அது நமக்கு தேவையில்லை. ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்க்கு போகலாம். A community is formed by a group of the people living together in a particular area. If the people in the community wish to lead a healthy life, they should maintain basic community hygiene. It can be done by adopting the following measures. The surroundings should be kept clean, drains should be covered properly,
body. The domestic waste should be segregated and properly disposed of safely in separate dustbins provided by the government. Use water from the houses should be left out in the open drains or open areas. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம கம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்ம ஒருத்தர் மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்னதை கம்யூனிட்டி சொல்கிறோம். ஸோ அந்த குரூப் ஆஃப் கம்யூனிட்டி எப்படி ஆகுது இண்டிவிஜுவலாக. ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி இருக்கோம், ஸோ ஒவ்வொருத்தரும் கரெக்டாக இருந்தாலே அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸை க்ளீனாக வச்சுக்கணும். ட்ரைனேஜ் எதாவது இருந்தால் அதை வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கவர்மெண்ட் கொடுக்குற டிஸ்போசபிள் அண்ட் அன்டிஸ்போசபிள், ஸோ பயோடிகிரபிள் நான் பயோடிகிரபிள் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு டஸ்ட்பின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக வந்து செக்ரிகேட் பண்ணி அந்த இதை வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய வேஸ்ட் வாட்டர்ஸ் எல்லாம் கரெக்டான இடத்துல ப்ராப்பராக டிஸ்போஸ் ஆகுதா அப்படிங்கிற நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துன்னா கம்யூனிட்டி ஹைஜீனில் நம்ம சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு மோட்டோனோ பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டெங்கு இஸ் ஸ்ப்ரெட்லி பை mosquitoes of Aedes aegypti caused by the Den-1-2 viruses belonging to this type florovirus. It is decreasing counting of the blood platelets of the human blood, and it has a maximum flight range of 50 to 100 meters in and around the places. ஸோ டெங்கு ஃபீவர் வந்து ஏடிஸ் மொஸ்கிட்டோஸ் மூலிமா தான் வந்து இது பரவும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது என்ன பண்ணும் பார்த்தோம்னா, ஹியூமன் பிளட்டில் இருக்கிற பிளட் பிளேட்லெட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கவுண்டிங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணி டெத் காஸ் பண்ணும். ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேர் ஆஃப் த பாடி, ஸோ நம்ம பாடி எப்படி வந்து கேர் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. A human body is a massive miracle. It consists of organs and systems which functions day in out. Our body is compared to machine. The human body systems work well with the proper maintenance and guidance. For smooth functioning, all the parts of the body should work in a unison. Digestive system, circulatory system and musculatory system is a core system that should be in synchronization and functioning well. So keep them well by proper care. ஸோ பாடி பொறுத்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, பாடி அப்படிங்கிறது ஒரே ஒரு பார்ட் மட்டும் கிடையாது. ஸோ த ஹோல் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம்னுடைய ரத்த ஓட்டம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மூச்சு விடுற அந்த குழாய்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் மற்ற எந்த யூரினரி சிஸ்டம்ஸ், நர்வஸ் சிஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா சிஸ்டமுமே வந்துட்டு எல்லோரும் மஸ்குலர் சிஸ்டம் நம்ம மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸேஷன் பண்ணுறோம் அப்படின்னா கூட அது கூட நமக்கு மஸ்குலேட்டரி சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதுவே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா சிஸ்டம்ஸும் நம்ம ஃபங்க்ஷன் ஆனால் மட்டும்தான் நம்ம பாடி வந்து கரெக்டாக கேராக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ பாடியை வந்து கேர் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் இருக்கும், நல்ல ஃபிசிக்கல் ஃபிட்னஸாகவும் இருக்க முடியும். ஸோ டென்டல் கேர், ஸோ டென்டலாக நம்மளுடைய டீத்தை வந்து நம்ம எந்தளவுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டென்டல் கேர் ஆர் ப்ராட்லி ஸ்பீக்கிங் ஆர் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த பர்சன் ஹெல்த் ஆஃப் அ இண்டிவிஜுவல். குட் ஆர் அ ஹைஜீன் implies sound teeth and healthy gums with healthy surrounding tissues. The physical act of chewing food promotes saliva and gastric secretions which helps digestion. The act of the chewing and tasting is called the mastication. It gives pleasure and emotional satisfaction of eating food. Teeth is essential for good appearances and clear speech also. ஸோ நம்ம டென்டல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா, நம்மளுக்கு இந்த டென்டல் அப்படிங்கிறது நம்ம வாய் தானே, நம்மளுக்கு பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு எந்த டிசீஸும் ஸ்ப்ரெட் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸோ நம்ம அந்த டீத், நம்ம மவுத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம ஃபுட்டை வந்து சீவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக கிரைண்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ண முடியும். ஸோ இங்கே நமக்கு சலைவா இருந்தால் மட்டும்தான், சலைவா தான் நமக்கு வந்துட்டு நம்ம ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த உமிழ்நீர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த உமிழ்நீரை வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும். ஸோ இங்கே நமக்கு சீவ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான டைஜஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி டென்டல் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஆக்டிங் நம்ம சீவ் பண்ணி அந்த டேஸ்ட் பண்ணி நம்ம அதை உணர்றோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இது வந்துட்டு நாட் ஓன்லி டேஸ்ட், இட் கிவ்ஸ் ப்ளஷர், எமோஷனல் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் ஈட்டிங் ஃபுட். ஸோ நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும், நமக்கு ஒரு எமோஷனலி ஃபீல் ஆகும். சில ஸ்வீட் சாப்பிட்டா நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், சில ஃபுட் ஐட்டம் சாப்பிட்டா நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு நமக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்படி அதை க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வென் யூ ப்ரஷ் 2 times a day, it will prevent the formation of tartar and plaque on your teeth and gums. When you floss, it will remove food particles, plaque and bacteria which build up between your teeth. When you start flossing, your gums may bleeding a little bit, but after few days that will be stopped. It should be started only with the proper medical guidance. ஸோ நம்ம கரெக்டான முறையில் பராமரிக்கலை, ப்ரஷ் ஒழுங்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு ட்வைஸ் டைம் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணணும். ஸோ அப்படி ப்ரஷ் பண்ணும்போது நம்மளோட கம்ஸ், நம்ம டீத்தில் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா பிளேக் வர சில இடத்துல வந்து ப்ளீடிங், ப்ளட்டு வந்து லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. சில டைம் சொத்தப்போல வரும். ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கான ஒரு எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இல்லாதனால தான், ப்ராப்பரான ஒரு கேர் இல்லாதனால தான். ஸோ நமக்கு இந்த மாதிரி நம்ம அதை வந்து ப்ராப்பராக கேர் பண்ணிகிட்டே வரலைன்னா இன்னும் பெரிய பெரிய மவுத்லேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இட் காஸ் சம் ரொம்ப வைட்டல், ஒரு பெரிய டிசீஸை கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அது வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு மெடிக்கல் கைடன்ஸ் மூலிமா அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்காங்க நேம் ஆஃப் த டிசீசஸ், பாசிட்டிவ் ஏஜென்ட்ஸ், இம்பேக்ட், ரெமிடியல் மெஷர்ஸ். ஸோ என்னென்ன மாதிரியான டூத்தில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு கொடுத்துருக்காங்க. ப்ளீடிங் கம்ஸ், விட்டமின் சி டெஃபிஷியன்சி, bleeding of the gums, eating citrus foods, tooth decay, bacteria in plaque, bacteria produce acids, brushing and flossing the teeth can be prevent decay, periodontitis, tobacco chewing, severe form of the gum disease during the bones, gums and other tissues. Chewing type of tobacco should be avoided. Eat a well balanced diet. ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ரக்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ட்ரக்ஸு, டொபேக்கோ வந்து சீவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட மவுத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ராப்பரான வெல் டயட் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. டிசீஸ் அஃபெக்டிங் த டீத்தை நம்ம கீழே பார்த்தோம். ஸோ என்னென்ன மாதிரியான டிசீஸை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஐ கேர். ஸோ டென்டல் கேர் பார்த்தாச்சு. அடுத்து வந்து ஐ கேர். ஐயை வந்து நம்ம எப்படி ப்ரொடக்டிவாக பார்த்துக்கணும், ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் வருது, எப்படி நம்ம ஐயை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி. தே ஆர் கன்சிடர் ஆஸ் அ விண்டோஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஐசைட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்ஸ். 80% of the what we perceive come from through the sense of the sight. The protections of the eyes can reduce odds of blindness and vision loss. The protections of our eye from the diseases surrounding climatic conditions. Disease affecting the eye and the remedial measures given below. So eye care அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம வேர்ல்டை பார்க்குறோம், நம்ம வேர்ல்டு அப்படிங்கிறது என்னென்னு நம்ம ஐ மூலிமா வந்து பார்க்க முடியும். ஸோ அதை என்ன சொல்லுவேன், விண்டோஸ் டு த வேர்ல்டு. நம்ம வேர்ல்டு பார்க்குறோம் அப்படின்னா ஐ மூலிமா மட்டும் நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளுடைய மொத்த விஷயம், நம்ம சென்ஸ் பண்ணுற எல்லா விஷயங்களும் 80% ஆஃப் தி சென்சஸ் வந்து ஐ மூலிமா தான் போகுது. ஸோ நம்ம வந்துட்டு கரெக்டான ப்ராப்பரான ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண் பார்வை இழக்க தோணும், இழந்துடக்கூடும். இல்லைனா வந்துட்டு விஷயம் நமக்கு பார்வை அற்று போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஐ கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிசீசஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது கீழே டேபிளில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹேர் கேர். த கண்டிஷன் ஆஃப் த ஹேர் ரிஃப்ளெக்ட்ஸ் டு சம் எக்ஸ்டென்ஸ் டு நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஜென்ரல் ஹெல்த் ஆஃப் த பாடி. தி இன்ஸ்பயர் ஹேர் அண்ட் த லாஸ் ஆஃப் த ஹேர் இண்டிகேட்ஸ் புவர் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். தி டெஃபிஷியன்சி இன் அ டயட், physical and the mental illness of a various kinds may also lead to premature graying of hair. ஸோ ஹேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஹேரை பார்த்ததுன்னு தெரிஞ்சு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஹேர் வந்து நம்ம இன்டர்னலாக நம்ம எனக்கு எந்த நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வெளியில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ ஸ்பேர் ஹேரு, ரொம்ப வீக்கான ஹேரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டான ஹேர், க்ரே ஹேர், ஒயிட் ஹேர், இதெல்லாமே வர்றது காரணங்கள் வந்து புவர் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் தான். புவரான நியூட்ரிஷன்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹேர் வந்து ஈஸியாக வந்து ஸ்பாயில் ஆகிடும், அதிகமாக ஹேர் லாஸும் வந்து காஸ் பண்ணும். ஸோ நம்மளோட நியூட்ரிஷன் வந்து கரெக்டாக இருந்து அப்படின்னா ஹேர் ஃபாலிக்கல் ஸ்ட்ராங் ஆகி நமக்கு வந்து ஹேர் ஃபால் நமக்கு வராது. So hair follicles from which the hair grows produce oil which keeps the hair smooth. The sweat and dead skin cells of the scalp
The oil sweats dead cells all together and can make the hair greasy and look dirty unless it's washed regularly. ஸோ நம்ம ஹேரில் இருக்கிற ஹேர் ஃபாலிகல்ஸ் நமக்கு செக்ரேட் ஆகி ஆயில் செக்ரேட் ஆனால் தான் நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஷைனியாக வந்து இருக்கும். அது போக நம்ம ப்ராப்பராக ஆயில் வச்சு மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ஹேரும் வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸில் போயிட்டுருக்கும். நம்ம ஆயில் வைக்காமல் கரெக்டான டைமில் ரெகுலராக வாஷ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இட் காசஸ் மேஜர் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்மளோட சொன்ன மாதிரி ஐக்கு எந்த மாதிரி டிசீசஸ் வருது, அது எதனால் காஸ் ஆகுது, காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் எதனால் எது மூலிமா பரவுது, அதுக்கப்புறம் என்னென்ன இம்பேக்ட் அதனால் வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கப்புறம் எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிற ரெமிடியல் மெஷர்ஸை கொடுத்துருக்காங்க. Night blindness, a lack of vitamin A disorder of the cells in your retina, make it hard to see well at night or in the poor light. Eat food rich in antioxidant vitamins and the minerals. Conjunctivitis, pink eye, caused by a virus and the bacteria. One or both eyes can be affected. Highly contagious, can be spread by contamination and the sneezing. Antibiotic eye drops or ointments home remedy. Color blindness, genetic conditions, difficulty distinguishing between colors, inability to see shades or tones of the same color. There is a no known cure of the color blindness. Contact lens and glasses with the filters. ஸோ இந்த மாதிரி நிறையா விதமான பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ நம்ம வந்து அதெல்லாம் வராத மாதிரி கரெக்டாக நியூட்ரிஷனான ஃபுட் எடுத்துக்கிட்டு நம்மளோட ஐயை வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹேரை வந்து எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம், எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. The regular hair wash and the massage of the scalp will remove the dead skin cells, excess oil in the dust. Rinsing the hair well with clear water and using good tooth comb for hair dressing is highly essential for their maintenance. ஸோ கரெக்டான டைமில் நம்மளோட ஹேரை வந்து வாஷ் பண்ணணும். அதே போக நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற கோம் பார்த்தோம்னா ஒரு கரெக்டான நல்ல டூத் இருக்கிற ஒரு கோம்பை யூஸ் பண்ணணும். ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளோட ஹேர் வந்து பாதிக்கப்படாது. ஸோ டிசீசஸ்ன்னு சொல்லி பார்த்தோம்னா a disease is the functional or a physical change of a normal state that affects the health of the person by causing disabilities or discomfort. The following are reasons could lead to development of disease in the individual. So disease எதனால் வருது, ஸோ எந்தெந்த மாதிரி டிசீஸ் வருது, எதனால் வருது அப்படிங்கிற இந்த பாசிட்டிவ் ஏஜென்சி நம்ம பார்க்கலாம். Infections caused by disease causing microbes, lack of balanced diet, poor lifestyle and unhealthy habits, malfunctionings of one or more body parts or organs. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிசீஸ் அப்படி எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா ஒருத்தர்கிட்ட இந்த இன்ஃபெக்ஷன் பரவது மூலியமாகவும் கரெக்டான பேலன்ஸான நம்ம சாப்பாடு ஃபுட் எடுத்துக்கிற அந்த லேக் ஆஃப் பேலன்ஸ் டயட்னாலையும் அதுக்கு புவர் லைஃப் ஸ்டைல் சில பேர் வந்துட்டு சாப்பாடு வந்து கரெக்டான எப்படி சொல்கிறது ஒரு பியூராக ஹைஜீனான ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து புவராக இருக்கும் அவங்களோட ஹைஜீன் முறை, அவங்களுடைய சமைக்கிற முறையாகட்டும், யூஸ் பண்ணுற எல்லா மற்ற க்ளாத்ஸ் ஆகட்டும், எதுவுமே ஹைஜீன் க்ளீன் இல்லாமல் அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸை பண்ணுறதுனால அவங்களுக்கு டிசீஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஆர்கன்ஸில் ஏதாவது ஒரு ஆர்கன் ப்ராப்ளம் ஆனாலும் அந்த ஆர்கன் மூலிமா மற்ற ஆர்கன்ஸுக்கும் அது பிரச்சனைகள் வரும். ஸோ இதனால் நமக்கு டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்தெந்த விதமாக நமக்கு சிக்னஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். So the prevention and the treatment of the sickness can be considered into two groups for their better understanding. There are communicable disease and non-communicable diseases. So disease வந்து நம்ம டூ டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து communicable diseases, இன்னொன்று வந்து non-communicable diseases. Communicable diseases are those that spread from one person to another. Healthy person must be protected from the people from the communicable diseases. So communicable disease அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவும். ஸோ இதுதான் நம்ம வந்து communicable diseaseன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நம்ம மேஜராக பார்த்தோம்னா அன்ஹெல்த்தியான ஃபுட் ஷாப்ஸில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அதிகமாக இந்த டீ ஷாப்ஸில் பார்க்குறோம். இந்த மாதிரி இடத்துல ஒருத்தருக்கு இருக்கிற ஒரு டிசீஸ் வந்து ஈஸியாக வந்து மற்றவங்களுக்கு பரவும். ஸோ இதை தான் நம்ம கம்யூனிகபிள் டிசீஸஸ்ன்னு சொல்கிறோம். இது மேஜராக வந்து ஏர், வாட்டர், ஃபுட் வெக்டார்ஸ் மூலிமா பாஸ் ஆகும். ஸோ மஸ்கிட்டோஸ் மூலிமா பாஸ் ஆகுதுன்னு இந்த கம்யூனிகபிள் டிசீஸில் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா டிசீசஸ் பை பாக்டீரியா.
ஸோ பாக்டீரியா மூலிமா என்னென்ன மாதிரி டிசீசஸ் எல்லாம் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, இன் திஸ் லெசன் யூ வில் ஸ்டடி அபவுட் சம் கம்யூனிகபிள் டிசீஸ். நான் முன்னாடியே பார்த்த மாதிரி கம்யூனிகபிள் டிசீஸில் டிபி, காலரா, டைஃபாய்டு இது எல்லாமே வந்து நம்மளோட பக்கத்தில் யாருக்காவது இருந்து அப்படின்னு நமக்கு அந்த மாதிரி டிசீசஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. விச் ஆர் காஸ்ட் பை மைக்ரோப்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் த்ரூ ஏர், வாட்டர் அண்ட் சம் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆல்சோ. Tuberculosis. So tuberculosis அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். TB is caused by and spread from one person to another person through air by spitting and prolonged contact with sharing materials of the patients. The symptoms of fever, weight loss, chronic cough, bloody spitting and difficulty in breathing. ஸோ டியூபர்குலோசிஸ் வந்து ஒருத்தருக்கு இருந்து அப்படின்னா நம்ம அவங்ககிட்ட இந்த மெட்டீரியல் ஷேர் பண்ணுறதோ அவங்க கூட பேசுகிறதோ அதிகமான காண்டாக்ட் வச்சுருக்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கான சிம்டம்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபீவர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ், அவங்களுக்கு எடையில் வந்து குறைஞ்சிட்டே வரும், அதுக்கப்புறம் chronic cough ரொம்ப இருமிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ப்ரீத் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா அது வந்து டியூபர்குலோசிஸ்க்கான வாய்ப்புகள் தான். ஸோ அதான் நம்ம முன்னாடியே வந்து ப்ரிவென்ட் பண்ணுவோம். ஸோ என்னென்ன மாதிரிலாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் பார்த்தா, BCG vaccination, giving special attention to the patient, regular medication like DOT. ஸோ நம்ம வந்து ரெகுலராக இப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து டியூபர்குலோசிஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து அட்டென்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ரெகுலரான ஒரு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோம், டிபி வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்டாப் பண்ண நம்மளோட அந்த டெத் ரேட்டை வந்து கண்டிப்பாக நம்ம கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலரா. ஸோ காலரா அப்படின்னா என்ன, அது எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். காலரா இஸ் காஸ்ட் பை வைப்ரோ காலரா அண்ட் ஸ்ப்ரெட் த்ரூ த கன்செப்ஷன், கண்டாமினேஷன் ஃபுட் ஆர் வாட்டர். ஸோ காலரா வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, விபாரியோ காலரா மூலிமா பரவுது, அந்த பாக்டீரியா மூலிமா பரவுது. ஸோ அப்படி அது எது மூலிமா பரவுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபுட் அண்ட் ஃபுட் இல்லைனா வாட்டர், இந்த ரெண்டு மூலிமா பரவும். ஸோ சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா வாமிட்டிங், அதிகமான வாமிட்டிங் இருக்கும், டைரியா இருக்கும், அதுக்கப்புறம் கிராம்ப்ஸ் இன் லெக்ஸ், கால்கள் வந்து இந்த மூட்டுகள் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம சிம்டம்ஸ்னு சொல்கிறோம். எப்படிலாம் அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, good hygiene practices like washing hands before eating, avoid eating uncovered food from the street vendors, drinking boiled water, getting vaccination against cholera. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட ஹேண்ட்ஸை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முக்கியமாக வந்து ஈட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் ஃபுட், தெருவில் விற்கிற இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக வந்து ரோட்டோரத்தில் விற்கிறாங்க, ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாயில்டு வாட்டர், எப்பவுமே சுட வச்ச தண்ணி தான் குடிக்கணும். அதுக்கப்புறம் வேக்சினேஷன், நமக்கு தேவையான வேக்சினேஷனை அப்பப்போ நம்ம ஏஜுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ டைஃபாய்டுனா என்ன, அது எப்படியெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டைஃபாய்டும் வந்து ஒன் ஆஃப் த பாக்டீரியா தான். ஸோ டைஃபாய்டு இஸ் காஸ்ட் பை சலமனோ டைஃபி அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் பை கண்டாமினேஷன் ஃபுட் அண்ட் வாட்டர். தி சிம்டம்ஸ் ஆர் அனெக்ரிக்ஸா, ஹெட் ஏக், ரேஷஸ் ஆர் அப்டமன், டிசென்ட்ரி அண்ட் ஹை ஃபீவர் 104 டிகிரி செல்சியஸ். ஸோ டைஃபாய்டு வரக்கு ஒரு மேஜரான சிம்டம்ஸ்னு சொல்லி பார்த்தா ஃபீவர் தான். ஸோ ஃபீவர் வந்தாலே நமக்கு வந்து ரொம்ப 104 டிகிரி 104 ஃபாரன்ஹீட் வந்து தாண்டிச்சு அப்படின்னா டைஃபாய்டு வரதுக்கான காரணங்கள் தான். ஸோ ஹெட்ஏக் இருக்கும், அவங்களுக்கு வந்து அப்டமன் வயிற்று பக்கத்தில் பார்த்தா ரேஷஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா டைஃபாய்டோட சிம்டம்ஸ். ஸோ அடுத்து பார்த்தோம்னா இதில் வந்து நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரிங்கிங் பாயில் க்ளீன் வாட்டர், ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ், வேக்சினேஷன்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம என்னென்னா ப்ராப்பராக வந்து வாட்டரை வந்து பாயில் பண்ணி குடிக்கணும், கரெக்டான வந்து சீவேஜ் டிஸ்போசல்ஸ் இருக்கணும், கரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற க்ளாத்ஸு, யூஸ் பண்ணுற ஃபுட் வேஸ்ட் இதெல்லாமே வந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டிசீசஸ் காஸ் பை வைரஸ். ஸோ வைரஸ் மூலிமா என்னென்ன விதமான நோய்கள் பரவுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Virus disease are extremely widespread infections caused by many types of viruses. In this lesson, we learn about some disease caused by virus like hepatitis, chickenpox and rabies. So hepatitis அப்படினு பார்க்கலாம். Hepatitis one of the most dangerous and fatal diseases caused by hepatitis virus ABCDE. Its mode of transmission is contaminated water, sharing of needles and blood transfusion. The symptoms of hepatitis is loss of appetite, vomiting, eyes in urine is a yellow color. So hepatitis அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸ் டிசீஸ்ன்னு சொல்லலாம். இது எதனால் காஸ் ஆகுதுன்னு பார்த்தா ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் ஏபிசிடி அப்படிங்கிற வைரஸ் மூலிமா பாஸ் ஆகுது. இது மெயினாக வந்து இந்த டிசீஸ் எதனால் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோன்னா
வாட்டர் வந்து சுத்தமாக இல்லாதனாலையும் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் நீடில்ஸ் வந்து ஒருத்தருக்கு யூஸ் பண்ணதை இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ் இருந்ததுன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பரவ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன், ஹெப்பாட்டிட்டிஸ் ஒருத்தருக்கு வந்து பிளட் இருக்க ஒருத்தரை இன்னொருத்தருக்கு அந்த பிளட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் அந்த நோய் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலிமா தான் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து பசி இருக்காது. ஸோ லாஸ் ஆஃப் அப்பிடைட் அப்படி அவங்க சுத்தமாக பசி இருக்காது. வாமிட்டிங், அடிக்கடி வாமிட் பண்ணிருப்பாங்க. ஐஸ் அண்ட் யூரின்ஸ் ஆர் எல்லோ இன் கலர். ஸோ இந்த மாதிரி இருந்து அப்படின்னா அவங்களுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் நோய் இருக்குதுன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தா ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம இது எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம் பார்த்தா, அதே மாதிரி ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், ப்ராப்பர் க்ளீனிங் ஆஃப் ஹேண்ட்ஸ். நம்ம எப்போவுமே கைகளை சுத்தமாக வச்சுக்கணும். பாயில்டு வாட்டர் தான் எப்போ வந்து குடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அடுத்து பார்த்தோன்னா சிக்கன் பாக்ஸ். ஸோ சிக்கன் பாக்ஸ் எப்படி நமக்கு வருது, அது நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். Chicken pox, also known as the varicella, is a highly contagious infection caused by Varicella zoster virus. This disease spread through air in the contact with the infected persons. Its symptoms is appearance of rashes on the whole body, fever, headache and the tiredness. நம்மளே சொன்ன மாதிரி இந்த சிக்கன் பாக்ஸ் கூட கம்யூனிகபிள் டிசீசஸ் தான். ஸோ ஒருத்தருக்கு வீட்டில் அம்மை போட்டுருச்சு அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு கடன்னு பரவ ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இட் இஸ் அ கம்யூனிகபிள் டிசீசஸ். ஒருத்தர் யூஸ் பண்ண அவங்க யூஸ் பண்ண பொருளை இன்னொருத்தர் யூஸ் பண்ணாங்கனாலும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த சிக்கன் பாக்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹைலி கான்டேஜியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்கிறாங்க. இது எந்த வைரஸ் மூலிமா பரவுதுன்னு பார்த்தோம்னா வர்சீலியா ஜோஸ்டர் வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் மூலிமா பாஸ் ஆகுது. அடுத்து பார்த்தோம்னா இது மெயினாக வந்து எதனால் பாஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஏர் அண்ட் த இன்ஃபெக்டட் பர்சன் மூலிமா இந்த சிக்கன் பாக்ஸ் வந்து பாஸ் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. இதோட இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் சொல்லி பார்த்தோம்னா ஹோல் பாடிலையும் வந்து குட்டி குட்டியாக ரேஷஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் ஃபீவர், ஹெட்டேக் அண்ட் டயர்ட்னஸ், இது ஃபுல்லாமே வந்து சிக்கன் பாக்ஸில் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னா சிக்கன் பாக்ஸ் வேக்சின் இஸ் த பெஸ்ட் வே டு ப்ரிவென்ஷன் சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் வராமல் இருக்குன்னா நம்மளுடைய வேக்சின் வந்து வர்சீலியா அப்படிங்கிற ஒரு வேக்சின் இருக்குது. ஸோ அந்த வேக்சினை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் நமக்கு வந்துட்டு வராது. ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஷுட் பி கிவன் டு த இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். ஸோ அப்படி சிக்கன் பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள தனிமைப்படுத்தி அவங்கள வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அந்த சிக்கன் பாக்ஸ் அதெல்லாம் வந்து சால்வ் ஆகுற வரைக்கும், அந்த வைரஸ் போகிற வரைக்கும் நம்ம அதை வந்து கரெக்டாக அவங்கள வந்து அட்டென்ஷன் கொடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரேபிஸ் இஸ் a fatal disease which is transmitted by the bite of the infected dog, rabbit, monkey, dog, cat, etc. The virus present in the saliva of the dog enters the brain via neurons. The symptoms of the rabies is hydrophobia, fever for 12 to 12 weeks and exclamation in the behavior. ஸோ இந்த ரேபிஸ் அப்படிங்கிற நோய் வந்து நமக்கு சீக்கிரமாக அந்தளவுக்கு வராது. பட் இட் இஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ் பிகாஸ் ஆஃப் தி டாக், கேட். ஸோ இந்த மாதிரி நாய் கடிச்சா நமக்கு வந்து வர நோய் பேர் தான் நம்ம ரேபிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு மெயினாக வர விஷயங்கள் வந்துட்டு ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிடும். வாட்டர் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயம் வரும். இந்த ஹைட்ரோபோஃபியா அப்படிங்கிறது தண்ணியை பார்த்தா பயம். ஸோ அந்த நாய்களுக்கு உண்டான குணங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ரேபிஸ். ஸோ பிஹேவியர் வந்து 2 to 12 வீக்ஸில் வந்து ரொம்ப வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஃபீவர் வந்து 2 to 12 வீக்ஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் பிஹேவியரில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரேபிஸோட இதுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ப்ரிவென்டிவ் அண்ட் ட்ரீட்மெண்ட். இன் ஏர்லி ஸ்டேஜஸ் ரேபிஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிடெக்ட். After animal is bitten, is usually taken 2 or 12 weeks to show any symptoms, and it may take as long as 2 years also. Fatality can be prevented by timely vaccination before the onset of symptoms. So இந்த ரேபிஸ் நோய் அப்படிங்கிறது நமக்கு உடனே வந்து சிம்டம்ஸ் தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 2 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சிம்டம்ஸ் தெரியும். சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே நம்ம அதுக்கான வேக்சின்ஸையும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரேபிஸை வந்து கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ண முடியும். நம்மளால் அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேபிஸ் வந்து என்னென்ன விதமான அஃபெக்ட் வந்து நடக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வைரஸ் என்டர் வியா அனிமல் பைட். ஸோ இப்போ டாக் எடுத்துட்டோம். அந்த டாகில் இருக்க அந்த வாயில் இருக்கிற சலைவாலேருந்து நமக்கு அந்த வைரஸ் வந்து உள்ள இன்ஜெக்ட் ஆகும். வைரஸ் ரிப்ளிகேட்ஸ் த மசில்ஸ் அஸ் சைட் ஆஃப் த பைட். ஸோ மசில்ஸில் வந்துட்டு அந்த வைரஸ் வந்து மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்கும். வைரஸ் இன்ஃபெக்ட்ஸ் நர்வ்ஸ் in the peripheral nervous system most by retrograde transport. Virus replicates in the dorsal root ganglion and travels up by spinal cord to the brain. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மசில்ஸ் மூலிமா அதுக்கப்புறம் நர்வஸ் சிஸ்டம் மூலிமா பாஸ் ஆகி நம்ம ஸ்பைனல் கார்டில் அது வந்து ரீச் ஆகும். ஸோ ஸ்பைனல் கார்டில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும்.
பிரெயினை அஃபெக்ட் பண்ண உடனே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஐ, கிட்னி, சலைவரி கிளான்ஸ் எல்லாத்தையும் டிஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்து அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சொல்லி பார்க்கலாம். அடுத்து பார்த்தா வேக்சின். ஸோ வேக்சின் என்னன்னு சொல்லி ஒரு சின்ன ஓப்பன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேக்சின் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ரிப்பரேஷன் தட் ப்ரொவைட்ஸ் ஆக்டிவ் acute immunity to particular diseases. Vaccines like BCG, polio, MMR are given the early childhood to protect ஃப்ரம் த அதர் டிசீசஸ். ஸோ வேக்சின் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு ஒரு நோய் வரதுக்கு முன்னாடி அதுக்கான ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துகிற இந்த வேக்சின். ஸோ சின்ன வயசில் பார்த்தா போலியோக்கான தடுப்பு மருந்து, பிசிஜி அந்த மாதிரி வேக்சின்ஸ் எல்லாம் சின்ன வயசில் நமக்கு போடுவாங்க. ஸோ எதுக்காக போகிறோன்னா நம்ம ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக முன்னாடி நம்மக்கிட்ட அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி வைரஸ் அண்ட் பாக்டீரியா வரும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக அதை வந்து ஃபைட் பண்ணி நமக்கு வந்து டிசீஸ் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்லாமே கம்யூனிகபிள் டிசீசஸ் தான். அடுத்து பார்த்தா நான் கம்யூனிகபிள் டிசீஸை பற்றி பார்க்கலாம். ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ் do not spread from the person to person. They are caused by other factors. Therefore it is important to know which sickness are communicable and which are not. ஸோ கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறது பர்சன் மூலிமா தான் போகும் அப்படிங்கிறது நம்ம தெரியாது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதுக்கான ஏஜென்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எந்தெந்த நோய்க்கு அது கம்யூனிகபிளாக நான் கம்யூனிகபிளான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்ச முடியும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ they are never caused by germs, bacteria or other living organisms that infect the body. Antibiotics or medicine that fight against germs do not help to cure non-communicable diseases. ஸோ non-communicable disease அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது பாடி தான் மொத்தமாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி நோய்க்கு வந்து மெடிசன்ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸோ கொடுக்கும்போது அது ஜெர்ம்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் பண்ணணும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கான நியூட்ரிஷன்ஸோ அதுக்கான கரெக்டான ஒரு பேலன்ஸ் டயட்டையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்கான என்ன மெடிசின்ஸ் சொல்லி நம்ம பார்க்கணும். ப்ராப்ளம்ஸ் caused by wearing out of body parts, rheumatism, heart attack, epileptic seizures, strokes, migraine, headache, cataract and cancer. ஸோ இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் சொல்லி பார்த்தோன்னா கேன்சரு, ஹார்ட் அட்டாக்கு, மைக்ரைன் ஹெட்டேக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அவங்களுக்கு ஹெட்டேக்காக இருக்கும். ஸோ மண்டே வெடிச்சிடலாம் போல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மைக்ரைன் ஹெட்டேக் வந்து அவங்களுக்கு வரும். கேன்சரு இந்த மாதிரி விஷயங்கள் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். நம்ம கம்யூனிகபிள் டிசீஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து மெடிசின்ஸோ இல்லை மற்ற வேக்சின்ஸோ வந்து கொடுக்க முடியாது. ஸோ எதனால் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வருது? ப்ராப்ளம்ஸ் ஃபார் பை எக்ஸ்டர்னல் ஹார்ம்ஃபுல் ஏஜென்ட்ஸ் என்ட்ரிங் த பாடி. Allergies, asthma, poison, snake bite, cough from smoking, stomach ulcer, alcoholism, problems caused by lack of trace elements in the body. ஸோ நம்ம உடம்புல இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைனாலும் நமக்கு சிக்னஸ் வந்து உருவாக வாய்ப்பு இருக்குது. அனீமியா, பெல்லெக்ரா, நைட் பிளைண்ட்னஸ் அண்ட் ஜெரோப்தலாமியா, goiter and the hypothyroidism. Problems caused by malnutrition. நமக்கு நியூட்ரிஷன் வந்து பத்தாமல் இருந்து நமக்கு வந்து சத்துக்கள் கம்மியாக இருந்தால் எந்தெந்த விதமான நோய்கள் வரும் பார்க்கலாம். ஸோ நியூட்ரிஷியஸ் ஃபுட் இஸ் நீடட் ஃபார் அ பர்சன் டு க்ரோ வெல், ஒர்க் ஹார்ட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. மெனி காமன் சிக்னஸ் ஆர் காஸ்ட் பை மால் நியூட்ரிஷன். ஸோ நிறையா விஷயங்கள் வந்து மால் நியூட்ரிஷனில் தான் நமக்கு வந்துட்டு பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. Leukoderma is a non-communicable disease caused by partial or total loss of pigmentation in the skin. This condition affects any age, gender and the ethnicity. There is no cure, does not spread by touching, sharing food and sitting together. ஸோ லீகோடெர்மா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது. இது வந்து மெயினாக பார்த்தோம்னா தோள்கள் வந்து லாஸ் ஆஃப் பிக்மெண்டேஷன், அவங்களுக்கு கலர் வந்து இருக்காது. அவங்களுக்கு வந்து கலர் வந்து இருக்காதனால டோட்டலி ஒயிட் கலரில் ஸ்கின் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ நம்ம வந்து நிறைய பர்சன்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ பஸ்லேயே நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க, நம்ம அவங்ககிட்ட உட்கார மாட்டோம். ஸோ மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், லீகோடெர்மா இஸ் அ நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அவங்க டச் பண்ணுறதுனாலையோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுனாலையோ நமக்கு அந்த டிசீஸ் வந்து வராது அப்படிங்கிறத 100%. ஸோ லீகோடெர்மா இருக்கிற பர்சன்ஸை நம்ம எப்போவுமே வந்து அவங்க செப்ரேட் பண்ணி வைக்கக்கூடாது. அவங்களும் நம்மளை ஒருத்தர் மாதிரி தான். ஸோ இது வந்து எந்த ஏஜில் இருக்க பர்சன்ஸோ எந்த ஜெண்டரில் இருந்தாலும் அவங்கள வந்து இதை வந்து காஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ்ன்னு சொல்லி பார்க்குறோம். ஸ்பெஷல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் சில்ட்ரன். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வருது, என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து மெயினாக வந்து பார்த்தா அனீமியா. இட் இஸ் காஸ்ட் பை ஈட்டிங் ஃபுட் வித் லெஸ் அயன் கண்டென்ட் அண்ட் கேன் ஆல்சோ காஸ் due to the feeding some other foods instead of breast milk. Severe anemia children may lead to hookworm infection, chronic diarrhea and dysentery.
In recent days, school-going children, especially the girls, are affected by anemia. The government of Tamil Nadu provides weekly iron folic tablets to all the girls in the schools of all the areas. ஸோ அனீமியா அப்படிங்கிறது ஒரு வகையான நோய் தான். ஸோ இந்த மாதிரி எதனால் இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டான அயன் கண்டென்ட் நம்ம உடம்புல வந்து அயன் இரும்புச்சத்து இல்லாதனால நமக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வருது. மெயினாக பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும் மதர். அப்படி கொடுக்காதனால மற்ற வேறு ஏதாவது அதுக்கு வேறு ஏதாவது நியூட்ரிஷன்ஸ் கொடுத்தா நமக்கு அது வந்து காம்பன்சேட் ஆகாது. ஸோ இது இது மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹூக்வார்ம் உடம்புல ஹூக்வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸை உருவாக்கும். அதே போல் டைரியா, டிசென்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து நம்மளோட இப்போ டேஸ் வந்து ஸ்கூலில் வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபோலிக் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. சத்து மாத்திரை அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. வியாழக்கிழமை இல்லை திங்கக்கிழமை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க இந்த மால் நியூட்ரிஷனில் வந்து இருந்து அவங்க விடுபடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டேப்லெட்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது அனீமியா வந்துச்சு அப்படின்னா என்னென்ன விதமான நமக்கு சிம்டம்ஸ் வந்து காட்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பேல் ஆர் டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின், தி இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐலிட்ஸ் ஆர் பேல், ஒயிட் ஃபிங்கர் நெயில்ஸ், pale gums and weakness and the fatigue. In severe cases, face and feet may be swollen. The heartbeat is rapid with a shortness of breath. Children and the women who eats mud are usually anemic. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த அனிமிக் இருக்கவங்களுக்கு பார்த்தோன்னா ஃபிங்கர் நெயில்ஸ், இந்த சின்ன குழந்தைங்களாம் சொல்லுவாங்க கொக்கு வந்து பால் விட்டுது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நெயில்ஸில் வந்து ஒயிட்டாக வந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம டீத்தில் கம்ஸில் பார்த்தா ஒயிட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அது அவங்களுக்கு வந்து அனிமியா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நார்மலாக இருந்தால் பரவாயில்ல. இது வந்து சிவியர் ஆச்சு அப்படின்னா ஹார்ட் பீட் அவங்களுக்கு ரொம்ப வந்து ரைஸ் ஆகும். ப்ரீத் விடுறதுக்கு ரொம்ப மூச்சுகள் ரொம்ப ஸ்பீடாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கு அனிமியா இருந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம், சின்ன வயசில் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன்ஸ் ஆஃப் அனீமியாவுக்கு ஒரு சின்ன கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி சைன் ஆஃப் அனீமியாவுக்கு பேல், டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் ஆஃப் உமன் ஹூ லைக் டு ஈட் டர்ட் ஆர் யூஸ்வலி அனிமிக். ஸோ மண் வந்து சாப்பிடுவாங்க சில பேர். ஸோ அதனால் அந்த அனிமிக் இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த மண் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து வரும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ கன்சியூமிங் அயன் கண்டெய்னிங் ஃபுட் சோர்சஸ். ஸோ நம்ம எதுக்காக வந்துட்டு அயன் இது நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும், அனிமியா வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும், அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக சாப்பிடணும். ஸோ மார்னிங் மொரிங்கா லீவ்ஸ், டேட்ஸ், liver, sheep and chicken, green leafy vegetables like beans, peas, lentils and green banana. ஸோ அயன் கண்டென்ட் எதுலலாம் அதிகமாக இருக்கும்போது மொரிங்கா லீவ்ஸில் அதிகமாக இருக்குது. டேட்ஸு, நம்மளோட பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீரை வகைகளில், அதுவும் மெயினாக முருங்கைக்கீரையில் வந்து அதிகமான அயன் கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபுட்டில் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி ஷீப்போட லிவரும் சிக்கனோட ஈரலுந்தும் நமக்கு அயன் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கிது. பில்ஸ் இப்போ வந்து நிறைய வந்து மாத்திரைகளும் அயன் கண்டென்ட் கிடைக்கிது. ஸோ காட் லிவர் ஆயில் டேப்லெட், ஃபெரஸ் சல்ஃபேட், இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃப்டி அந்த ஃபஸ்ட் எய்ட். ஸோ நம்ம முன்னாடியே என்னென்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம், நம்ம எப்படியெல்லாம் இது வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும். இந்த டிசீஸ் ஆகட்டும், திடீர்னு நமக்கு ஒரு பிரச்சனை ஆகட்டும், நம்ம அதில் எப்படி வந்து வெளியே வரலாம் அப்படிங்கிற பேசிக்கான ஒரு நாலேஜை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எய்ட் இஸ் த இமீடியட் ட்ரீட்மெண்ட் கிவிங் டு தி விக்டிம் ஆர் ட்ராமா ஆர் சடன் இல்னஸ் பிஃபோர் மெடிக்கல் ஹெல்ப் மேட் இஸ் அவைலபிள். ஸோ நமக்கு ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இம்மீடியட்டாக எமர்ஜென்சியாக நமக்கு அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட் எய்ட். டு சேவ் த லைஃப், டு ப்ரிவென்ட் ஃபர்தர் ப்ளீடிங் அண்ட் டிட்டர்மைன் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த பேஷண்ட், டு ரிலீவ் த பெயின், to provide a medical care available at the earliest. burn. ஸோ நமக்கு அடுத்து பேர்ன்ஸை சொல்லி பார்க்கலாம். நம்ம தீ எரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு வந்து கை வந்து எரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும், அதை நம்ம எப்படி ஃபஸ்ட் எய்டாக பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ tissue damage caused by heat, chemical, electricity, sunlight or nuclear radiation is known as burns. ஸோ பேர்ன்னா வெறும் தீ எரிஞ்சால் மட்டும் நமக்கு அது பேர்ன்னு சொல்கிறது இல்லை. ஹீட்,
நமக்கு சூடாக பட்டாலும் கெமிக்கல்னால நம்ம கையில் வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு, எலக்ட்ரிசிட்டி ஒயர்னால் நமக்கு நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, சன்லைட்டு, நியூக்ளியர் எடிஷன், இந்த மாதிரி என்ன நடந்தாலும் அதுக்கு பேர் பேர்ன்ஸ் சொல்லணும். ஸோ மோஸ்ட்லி பேர்ன்ஸ் ஆர் காஸ்ட் பை ஸ்கேலிங், பில்டிங் ஃபயர்ஸ், ஃப்ளேமபிள் லிக்விட் அண்ட் கேஸஸ். தேர் ஆர் 3 types ஆஃப் பேர்ன்ஸ் அக்கார்டிங் டு டிகிரி ஆஃப் பர்னிங். ஸோ பர்னிங் வந்துட்டு நடக்கிறது மூலிமா நம்ம த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிகிரி பேர்ன்ஸ் அஃபெக்ட் ஒன்லி த அவுட்டர் லேயர். நான் இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் எபிடர்மிஸ் அப்படிங்கிறது அவுட்டர் லேயர், அதை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஃபஸ்ட் டிகிரி பேர்ன்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே எபிடர்மிஸ் லேயர் பினித், அந்த எபிடர்மிஸ்க்கு கீழே அடுத்த லேயர், கீழே அடியில் இருக்கிற லேயரை தான் நம்ம அதுதான் வந்து அந்த லேயரை வந்து காஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து செகண்ட் டிகிரி பேர்ன்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்கின்னை தாண்டி அந்த டிஷ்யூலேயே வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு, போனில் வந்து ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படி அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன் கேஸ் ஆஃப் அ மைனர் burns, affected area should be washed with cold water and an antiseptic cream should be applied. In case of a severe burns, while deeper layer of the tissue get destroyed and blisters appear, use of a water should be avoided. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அந்த எபிடர்மிஸில் மட்டும் காயமாக இருந்தது அப்படின்னா கோல்டு வாட்டர், கூலான வாட்டரை வச்சுட்டும் ஆன்டிசெப்டிக் க்ரீம் அதை வச்சு அப்ளை பண்ணி விட்டுருணும். இதே வந்து நம்ம ஃபஸ்ட் டிகிரி தாண்டி அந்த செகண்ட் டிகிரிக்கு போகும்போது அது வந்து உள்ள டிஷ்யூ வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டிஷ்யூ வந்து அஃபெக்ட் பண்ணனால நம்ம அந்த இடத்துல வந்து கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக the burnt area should be covered with a clean non-sticking cloths or bandage. நம்ம தண்ணி படாமல் கிளாத்தோ துணியோ இல்லை பேண்டேஜஸோ வச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து பெரிய காயம் பட்டுருச்சுன்னா நம்ம எந்த ப்ராசஸும் பண்ணாமல் உடனடியாக மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டு கீப் அ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ரெடிலி அவைலபிள். அதுக்கு நம்ம வந்து ஸ்கூல், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து வராது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து ஃபயர் பேர்ன் ஆச்சுன்னா நம்ம என்னென்ன ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கையில் ஏதாவது கட் ஆகிடுச்சு, ஃபிங்கர்ஸ்லேயோ இல்லை ஹேண்ட்லேயோ ஏதோ இடத்துல வந்துட்டு நமக்கு கட் இல்லை ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் ஆர் ஏரியாஸ் ஆஃப் டேமேஜஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின். A cut is a line of damage that can go through the skin and into the muscles tissue below, whereas a scratches surface damage does not penetrate the lower tissue. Cuts and scratches may bleed or turn red, becomes infected and leave scars. ஸோ கட் அப்படிங்கிறது வேறு, ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறது கட் அப்படிங்கிறது கட்டாகி உள்ள டிஷ்யூ வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஸ்க்ராட்ச் அப்படிங்கிறது அவுட்டர் லேயர் வந்து நமக்கு ஸ்க்ராட்ச் ஆகும், சின்ன ஒரு காயம் மாதிரி இருக்கும். ஸோ கட்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலாம், ஸ்க்ராச்சஸ் தேவையில்லை. ஸோ கட்டுக்கு வந்து நமக்கு என்ன மாதிரி ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோன்னா, for minor cut, affected area should be washed with cold running water and cleaned with antiseptic liquid. Then apply antiseptic cream on the wound and sterilized bandage should be tied to prevention infection. If cut deep, a clean cotton pad should be placed on the cut and pressed. The injured person should be taken to doctor immediately. So first வந்து clean water வச்சு க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆன்டிசெப்டிக் க்ரீம் போட்டு பேண்டேஜ் வந்து சுற்றிட்டு இமீடியட்டாக நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா கட்டுக்கான ஒரு எமர்ஜென்சியாக நம்ம ஃபஸ்ட் எய்ட் வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கான கிளீனிஸ் அண்ட் ப்ரிவென்ஷன்ஸ் பற்றி ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு கீப் எனிபடி, பட் யூ மஸ்ட் ஆல்சோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் HIV and other blood-borne diseases. When you help someone who is bleeding, you should wear gloves or clean plastic bags on your hands. Be careful not to prick yourself with the needles or other sharp objects around the persons you are helping. ஸோ நம்ம இன்னொருத்துக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம ஒரு ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பர்ஸ்லேயோ எப்போ வந்து ஒரு க்ளவுஸ் வந்து வச்சுக்கணும். ஸோ அப்படி அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மக்கிட்ட ஏதாவது டிசீஸ்னால் அவங்களுக்கு இப்போ நமக்கு காண்டாக்ட் டிசீஸ் வந்துடும். அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் நம்ம வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம வந்து அது வந்து கண்டாமினேட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், நீடில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எதுவும் படாத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக் கிளீனிங்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் சொல்லி ஒரு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
நம்ம எண்ட் ஆஃப் த லெசன் வந்துட்டோம். ஸோ பென்சிலின் கண்டுபிடிச்சது யார், அது எப்படி வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சிலின் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃப்ளமிங் 1881 1995 வரைக்கும் அவங்க டியூரேஷன் இருந்திருக்காங்க. அலெக்சாண்டர் ஃப்ளமிங் வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காரு. ஸ்கூல் நேம் வந்து சென்ட் மேரி ஸ்கூல் இன் லண்டன். அதுக்கப்புறம் வந்து அவர் மெடிசன் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அவர் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறாரு, சென்ட் மேரிஸ் மெடிக்கல் காலேஜ். அதே மாதிரி அவரோட அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு அவரோட அங்கிள் கூட இவரும் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவுமே அடிபட்டு நிறையா டிசீஸ்னால் பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க மெடிக்கல் போர்டில் வந்து இவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் நிறையா ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டும் வந்துட்டு அவங்களுக்கு சரியாகவே இல்லை. ஸோ அட் த லாஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டெஃபலோகாக்கி பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவை வந்து கல்ச்சர் பண்ணி அதை வந்து க்ரோ பண்ணுறாரு. அப்படி க்ரோ பண்ணும்போது அவங்க நிறைய டிசீஸ் வந்து அவங்கள வந்துட்டு ஸ்டாப் பண்ணவே முடியல. பட் இந்த பாக்டீரியானால் அதை வந்து ஸ்டாப் பண்ண முடிஞ்சு. ஸோ அதுக்கு வந்து பென்சிலின் வந்து இப்படி தான் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படிங்கிறாங்க. பென்சிலின் ப்ரொடியூஸ் பை த ஃபங்கஸ் பென்சிலியம் டெஸ்ட்ராய் த பாக்டீரியா. ஸோ ஃபங்கஸ் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் வந்துட்டு பாக்டீரியா வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. ஸோ அட் த லாஸ்ட் he discovered the antibiotic penicillin was discovered in 1928. We are happier in curing millions. ஸோ அந்த அட் லாஸ்ட் 1928 வந்து பென்சிலின் வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் நிறைய சோல்ஜர்ஸை வந்து இந்த பென்சிலின் தான் காப்பாற்றுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த மெடிசன்லேயும் வச்சு குயின் ஆஃப் த மெடிசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பென்சிலின் தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு நேமே இருக்குது. ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், லெட்ஸ் மீ சமரைஸ் திஸ் லெசன். ஸோ பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பார்த்தோம்னா health, a state of the complete physical, mental and the social well-being, and not merely the absence of disease or infirmity. Communicable diseases that are caused by pathogens and can be transmitted from infected persons to a healthy person directly or indirectly. ஸோ நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும், மற்றவங்களுக்கும் எந்த ஒரு வகையிலையும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நம்ம லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்க இந்த லெசனோட ஒரு மெயின் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.